பாழாய் கிடந்த தேசம் பயிர் நிலமான எப்படி இருக்கும்? இது குட்டி கதையல்ல, நிஜம். பாகம் 34. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்போ இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடியது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் நீங்கள் அப்படி பஞ்சத்தினால ரொம்ப நீங்கள் நிந்தையை அனுபவிச்சிங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் நான் பெருக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களை அரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். அப்போ நீங்கள் ஒரு சில பாவங்களை நீங்கள் செய்கிறீங்க, அப்போ அதை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். அப்போ வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டிய காரியங்கள் கட்டப்படாமல் இருக்குது. வாழ்க்கை ரொம்ப அவாந்தரமாக இருக்குது, ரொம்ப வனாந்தரமாக இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னா ஏசப்பா சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அவாந்தரம் வயல்வெளியாக மாறணும். இன்னும் கொஞ்ச காலத்திலே லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்பு நடக்க வேண்டியது இருக்குது. அவ நம்ம பாவம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு வேண்டி தேவன் நம்மை சுத்திகரிக்க வேண்டியதா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் தேவன் நமக்கு இறங்கி அந்த பாவத்தை மன்னித்து நம்மை சுத்திகரிக்கும் போது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை அந்த வனாந்தரம் வயல்வெளியா மாறும். அந்த ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அப்போ தேவனுடைய சுத்திகரிப்பு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. பரிசுத்தம், அப்போ நமக்கு பரிசுத்தம் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் 34வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். இப்போ தேவன் ஒரு சுத்திகரிப்பு நடத்துறதுக்கு அப்புறம் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு சுத்திகரிப்பை தந்து அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாரும் பார்க்கும்போது பாழாய் கிடந்த ஒரு லேண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லேண்டு எடுக்கலாம், எதுவுமே இல்லாமல் இதில் ஒரு விவசாயம் பண்ண முடியாது, இது எதுவுக்குமே லாயக்கில்லை இந்த லேண்டு அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட் பாழாய் கிடக்குது. வருஷக்கணக்கு அதில் விவசாயம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இதில் நீங்கள் விவசாயம் பண்ணினால் இதில் நீங்கள் பயிரை பார்க்க முடியாது. அப்போ ஒரு ஆளுக்கு அந்த ஒரு லேண்டு மட்டும்தான் இருக்குது, அதுதான் ஒரு சோர்ஸ், அதை வச்சு மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த மாதிரி விவசாயம் செய்து பிழைக்கலாம், அப்படி பிழைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எந்த யூஸுமே இல்லை. அப்படி கிடக்கக்கூடிய ஒரு லேண்டு அது பயிரிடப்பட்டு அதில் நம்ம அந்த விளைச்சலை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பாழாய் கிடந்த எல்லாவற்றையும் கட்டி புதுப்பிக்க போகிறார். 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும். அப்போ ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கும் நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது தெரியும். அவாந்திரமும் பாழும் நிறமூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அப்போ இந்த பாழாய் கிடந்தது பயிரிடப்பட்டது. அவங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது நடந்தது? ரொம்ப அவாந்திரம் அப்படின்னா எதுவுமே அதில் பண்ண முடியாது. அந்த லேண்ட் ரொம்ப ட்ரை லேண்டு. அந்த ட்ரை லேண்டில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அங்கே தண்ணி கிடைக்காது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருந்த ஒரு அவாந்திரமான லேண்டில் நம்ம போய் குடியிருக்க முடியும், நம்ம போய் அந்த வீடை கட்டும் போது அந்த இடத்துல நம்மளால் தண்ணி எடுக்க முடியும். இப்படிலாம் நடந்தால் எப்படி இருக்கும்? தேவன் நம்மை சுத்திகரிக்கும் நாளிலே நம்முடைய காரியங்களையும் தேவன் இந்த மாதிரி மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ 36வது வசனத்தில் என்ன சொல்றது? கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும். நிர்மூலமானவைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில இடிந்து போனது, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு இருந்த ஒரு நிறைய காரியங்களா இருக்கலாம், ஆனா நமக்கு அதை அச்சீவ் பண்ண முடியாது. பல பிரச்சனைகளினால ஒரு காரியத்தை நம்ம செய்ய நினைக்கும் போது நமக்கு அதை திரும்ப 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 போராட்டம், இந்த மாதிரியான காரியங்களா இருந்த ஒரு இது நிர்மூலமானதை தேவன் கட்டி எழுப்புகிறாரா. இடிந்து போன அலங்கம், இப்போ நான் நெகேமியாவுடைய அந்த புத்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது தெரியும், எருசலேம் அந்த தேவாலயம் இடிந்திருக்கும், அந்த அலங்கங்கள் இடிந்திருக்கும், அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி போய் நெகேமியா வச்சு தேவன் அதை கட்டுவார். அதே போல அந்த இடிந்து கிடந்த நம்முடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு.
பாழானதை பயிர்நிலமாக்குவேன். அப்ப இந்த இடத்துல எதுவுமே நடக்காது. இவனால வந்து எந்த யூஸுமே இல்ல. இவனால வந்து எந்த யூஸுமே இல்ல. இவன் வேலைக்கும் போல அப்படி இப்படின்னு சொல்லி, ஒரு பாழானது அப்படின்னு சொல்லி உன்ன பார்த்து அ ஸ் சொல்றாங்களா? ஆனாலும் நீ தேவனை விசுவசித்து, தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாயா? உனக்கான வசனம் தான் இது. பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் உன்னிடம் சொல்லுகிறார் என்றும். அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அப்போ அப்போ இது இது இப்படி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வேற ஜாதிகள் எல்லாம் இதை அறிந்து கொள்கிறாங்க. அப்ப தேவனால இப்படி ஒரு அதிசயம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தேவன் மேல ஒரு நம்பிக்கையும், இப்படி ஒரு தேவனா அப்படின்னு சொல்லி அந்த தேவனை தேடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அங்க ஏற்படுகிறது. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்ப இதை சொல்றது யாரு? தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். அப்ப தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை வந்து கண்டிப்பா செய்வார். அப்ப பாழாய் கிடக்குது, ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையில வந்து பாழாய் கிடக்குது, ரொம்ப வருஷமா நான் வந்து இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன், என்னால வெளியில வர முடியல, அடைப்பட்டு எல்லாம் அடைப்பட்டு கிடக்குது, வழி திறக்கப்படல, எந்த ஒரு சோர்ஸும் இல்லை, எங்க போனாலும் பிரச்சனை, ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆகி இன்னொரு பிசினஸ் பண்ணலாமான்னு நினைச்சா அங்க பிரச்சனை, ஒரு கோர்ஸ் நான் பண்ண போனேன், சரி இந்த கோர்ஸ் பண்ணினா எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பைசா செலவாகி இந்த கோர்ஸை நான் பண்ணினேன். ஆனா வந்து அதை அவ்வளோ செலவாக்கி படிச்சதுக்கு அப்புறமும் வேலை கிடைக்கல, சரி இன்னும் இன்னும் ஏதாவது பண்ணலாமா அப்படின்றது. அந்த மாதிரி அடிக்கு மேல அடி, அடிக்கு மேல அடி, அப்படி பாழாய் கிடக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் கட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பாழாக்கப்பட்ட அந்த தேசம் வந்து பயிரிடப்படும் அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமா இருக்கும்னு சொல்றாங்க. இது யாரால முடியும் அப்படின்னா நம்முடைய தேவனால மட்டும்தான் முடியும். இப்ப இடிந்து போன நம்முடைய வாழ்க்கையை கட்ட வல்ல ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நம்ம வந்து சார்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை வந்து கட்டப்படும் அப்படின்னு தான் இந்த வசனங்கள் வந்து நமக்கு வந்து உறுதி அளிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது, அப்ப இதுக்கு முன்னாடி அந்த அவர் என்ன பண்றாருன்னா 29வது வசனத்தை பார்க்கும்போது, உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. அப்ப ஏசப்பா திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை மாற்றி நமக்கு பரிசுத்தத்தை தந்து நம்மளை வந்து ரட்சித்து அந்த பாழாய் கிடக்கக்கூடிய அதுலேருந்து நம்மளை வந்து ரட்சித்து மீட்டெடுத்து பஞ்சத்தை கட்டளையிடாம என்ன தரப்போகிறாருன்னு அப்படின்னா ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். இந்த 28வது வசனம் நம்ம வாசிக்கும் போது, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நாங்கள் உன் தேவனா இருப்போம். அப்ப நம்ம பிதாவுக்கு வந்து தேவன் கொடுத்த தேசத்தை வந்து நமக்கும் தருவார் அப்படின்னு சொல்லி இயேசுவா பேசுனாங்க. அதுல வந்து நீங்க வந்து 24வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நான் உங்களை புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்ப நீங்க இப்ப ஏசப்பா சொல்லி வேற ஏதாவது தேசத்துல இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், உங்கள் சகல தேசங்களிலுமிருந்து உங்களை சேர்த்து புற ஜாதிகளிடத்திலிருந்து உங்களை அழைத்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன், உங்களுடைய சொந்த தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்ப இதை தாரதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய சுத்திகரிப்பு நடக்குது. எல்லாவற்றையும் மாற்றி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசுத்தங்கள், சின்ன 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 காரியங்கள், சின்ன சின்ன பாவங்கள், எந்த ஒரு விட முடியாத ஒரு காரியங்கள், இது எல்லாவற்றையும் நான் உங்களை விட்டு நீக்கி உங்களை நான் சுத்திகரிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப இன்னொரு விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. இப்ப இந்த ஆசீர்வாதத்திற்கு முன்னால இப்ப நம்ம செய்த பாவத்தின் நிமித்தமாக நம்ம தண்டிக்கப்பட்டு நம்ம இந்த வாழ்க்கை வந்து இப்படி அவாந்தரவும் வனாந்தரவுமா இருக்குது. அப்ப தேவனை நோக்கி நம்ம கெஞ்சுறோம், இறங்குறோம். அப்ப தேவன் வந்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ரெடியா இருக்கிறார். பாழாக்கப்பட்ட தேசத்தை பயிர்நிலமாக்க அவர் ரெடியா இருக்கிறார். அப்ப அதுக்கு முன்ன 2 காரியங்களை தேவன் செய்கிறார். ஒன்று வந்து சுத்திகரிப்பு, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நவமான இருதயத்தை கொடுக்க போகிறார். அப்போ வந்து கல்லான இருதயமா இருக்கும். சில காரியங்கள்ல நமக்கு வந்து இப்படி சொல்லுவாங்க, அந்த மனசு இழகவே இல்லை பாரு, அந்த மாதிரி. ஸோ அந்த இருதயத்துல வந்து ஒரு கல்லா இருக்கும். அந்த டிசிஷன் எல்லாம் எடுக்கக்கூடியது வந்து மற்றவங்களை இது பாதிக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்காக மட்டும் யோசிச்சு மற்றவங்கள பத்தி யோசிக்காம நம்ம இருக்கோம். அந்த மாதிரி இருதயம் வந்து ரொம்ப கல்லா இருக்கும், ஒரு கடினமான இருதயம். அப்ப பேசக்கூடியவங்க வந்து ஒரு இரக்கம் இருக்காது, அவங்கள்ட்ட அந்த கைண்ட்னஸ் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய இருதயத்தை ஏசப்பா நவமான இருதயமாய் மாற்ற போகிறார். ஒரு
இரக்கம் இரக்கம் மிகுந்த அன்பு, சாந்தம், நீடிய பொறுமை, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இருதயமாக மாற்றப் போகிறார். அப்போ சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளை சுத்திகரித்து நம்மிடம் சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். அதுக்கப்புறம் தான் வந்து 30வது வசனத்தை நீங்க இது கூட சேர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்போ இதுக்கப்புறம் இந்த 2 ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் சுத்திகரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நவமான இருதயத்தை வந்து நமக்கு தாராங்க. அப்போ தேவன் இதை செய்ய நம்ம வந்து தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையும் முடிந்து போனதா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு சிறுமையின் அனுபவத்துல இருக்கிறேன், சிறுமைப்பட்ட அனுபவத்துல இருக்கிறேன், ஒரு அடிமைத்தனம், ஒரு உபத்திரவம் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, தேவனிடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை சுத்திகரிப்பார், அதுக்கப்புறம் நவமான இருதயத்தை உங்களுக்கு தருவார். அது நவமான இருதயம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய செயல்களை நமக்கே புரியும். இதுக்கு முன்னாடி நம்ம கடினமா இருந்த சில காரியங்களை வந்து நம்ம வந்து ஈஸியா பண்ணுவோம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் நம்முடைய இருதயத்தை வந்து ஆராய்ந்து அறிகிறவர். அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம இருதயத்தில் வந்து எந்த மாதிரியான நினைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் ரொம்ப வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம். பாழாக்கப்பட்ட தேசமாக தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கை, அவாந்தரவும் வனாந்தரவுமாக தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தேவனிடத்தில் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. தேவன் சுத்திகரிக்கும் போது அதற்காக தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிங்கள். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.